கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளிலே அவருடைய பாதத்தை தொட்டு சத்தியம் செய்து சபதம் ஏற்கின்றோம். ஒட்டுமொத்த தொழிலாளரை காப்போம் காப்போம். இதன் பட்சத்தில் மாண்புமிகு நம்ம ஊரை சார்ந்த எம்எல்ஏ மேடம் அவர்களும் எம்பி சார் அவர்களும் முன்னாள் சீஃப் மினிஸ்டரும் இந்நாள் யூனியன் மினிஸ்டருமாக இருக்கக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் HD குமாரசாமி அவர்களும் வந்தாங்க. நீங்கள் உள்ளே போங்க, உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, உள்ளே போங்க உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு. ஆனால் நம்ம என்ன கேட்டோம்? ரைட்டிங்கில் கொடுங்க, மினிட்ஸ் கொடுங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு குமாரசாமி வந்து சொன்னார், நீங்கள் மரியாதை கொடுக்கல, எம்பிக்கு மரியாதை கொடுக்கல, எம்எல்ஏக்கு மரியாதை கொடுக்கல. ಹೋರಾಟವನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. We are not withdrawal, we have not call off the strike. It should be clear to everybody who are all watching this video. We have not call off or we have not withdrawn the strike. The word defer, அதாவது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, கைவிடப்படவில்லை. ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಅವ್ರು ನಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಮಾರನೇ ದಿವಸ ಇಲ್ಲ, ಅವ್ರು ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಮಾತಾಡ್ತಾರೋ ಅದ್ರ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ ತಿರ್ಗಾ ನಾವು ಸ್ಟ್ರೈಕ್ ಹೋಗ್ತೀವಿ. ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಎದುರ್ಲಿ, ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಮುನ್ನಾಡಿಯೇ, ಮೇನ್ ಗೇಟ್ ಮುನ್ನಾಡಿಯೇ ನಮ್ಮ ಸ್ಟ್ರೈಕ್ ಹೋಗೋம். ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಭೀಮ್. ಕಾರ್ಮಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ, ಕಾರ್ಮಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ ಏನೇ ಬರಲಿ, ಏನೇ ಬರಲಿ, ಏನೇ ಬರಲಿ. எங்களுடைய பேரணி அவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடைய அவர் நினைவாலை அஞ்சலி செலுத்துக்காக இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. எல்லா யூனியனும் PML, ஆல் யூனியன் RND, HP, RCTO, HFU, EMD எல்லாம் சேர்ந்து பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய நினைவு நாள போராட்டத்துக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம்.
எல்லாம் மனிதன் என்று ஆக்கிய மகத்தான் அவருடைய நினைவு நாளான புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்முடைய பிஎம்எல் நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக அனைத்து தொழிலாளர் தோழர்களின் சார்பாக அன்பு தாய் உள்ளங்களின் சார்பாக கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. எல்லோரும் ஜெய் பீம் சொல்லி கரகோஷம் செய்ய வேண்டும். ஜெய் பீம், ஜெய் பீம், பீம் ராவ், அண்ணல் அம்பேத்கரிசம், அண்ணல் அம்பேத்கரிசம், அண்ணல் அம்பேத்கரிசம். Thank you. தயவு கூர்ந்து 68ஆம் ஆண்டு இந்த நினைவு நாளிலே நம்முடைய கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மௌன அஞ்சலி அமைதி காக்க வேண்டும். நமக்கு கிடைத்த ஒரு மோதிரம் சட்டப்பிதா கண்கண்ட தெய்வம் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய 68ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அனைத்து தோழமை தொழிலாளர் தோழர்களும்
அன்புத்தாய் உள்ளங்களும் ஒன்றிணைந்து நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக கண்கண்ட தெய்வம் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து நம்முடைய மரியாதையை செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்தி ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், அண்ணல் அம்பேத்கரிசம், அண்ணல் அம்பேத்கரிசம், அண்ணல் அம்பேத்கரிசம், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, working class unity, working class unity, workers unity, CITU, CITU. அரசியல் சாசனத்தை காப்போம், அரசியல் சாசனத்தை காப்போம், நமது நாட்டின் அரசியல் சாசனத்தை காப்போம், டிஎம்எல் தொழிற்சாலையை காப்போம், டிஎம்எல் தொழிற்சாலையை காப்போம், தங்க வயலை காப்போம், தங்க வயலை காப்போம், தொழிலாளர் வர்க்க ஒற்றுமை ஓங்குக, தொழிலாளர் வர்க்க ஒற்றுமை ஓங்குக. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், இன்க்லாப் ஜிந்தாபாத், இன்க்லாப் ஜிந்தாபாத், நான் பெர்மனன்ட் வர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், 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 நான் பெர்மனன்ட் வர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், 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 நான் பெர்மனன்ட் வர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். வெல்லட்டும், 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 நமது போராட்டம் வெல்லட்டும், நமது போராட்டம் வெல்லட்டும், ஓங்கட்டும், 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 புரட்சியே ஓங்கட்டும், 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 ஒற்றுமை ஓங்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும். அரசியல் சாசனத்தை காப்போம், 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 நமது நாட்டின் அரசியல் சாசனத்தை காப்போம், 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 நமது நாட்டின் அரசியல் சாசனத்தை காப்போம், 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 பிஎம்எல்ஐ காப்போம், காப்போம், பிஎம்எல்ஐ காப்போம், 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 பெர்மனன்ட் வர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், 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 நான் பெர்மனன்ட் வர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், 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 ஜெய் பீம், ஜெய் பீம், சிஐடியு ஜிந்தாபாத், சிஐடியு ஜிந்தாபாத், இன்க்லாப் ஜிந்தாபாத். அன்பார்ந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் உயிரினும் மேலான தோழமை தோழர்களே, என் அன்பு தாய் உள்ளங்களே, என் உடன் பிறந்த அன்பு சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அன்பினை ஏற்று, அழைப்பினை ஏற்று, ஒட்டுமொத்த தோழமை தோழர்கள் ஒன்றிணைந்து நம்மையெல்லாம் மனிதன் என்று ஆக்கிய மகத்தான மாமனிதன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய 68ஆம் ஆண்டு நினைவு நாளிலே கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதன் விதமாக, நம்மளுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக, நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பல்வேறு கட்டங்களாக நம்மளுடைய உரிமைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய நிரந்தரத்திற்காக, நம்முடைய வேஜ் ரிவிஷன் புதிய சம்பளத்திற்காக, நம்மளுடைய கிஃப்ட்டுக்காக, நம்மளுடைய நான் பெர்மனன்ட் எம்ஓஸ்னுடைய நான் எம்ஓஸ் தொழிலாளியாக எம்ஓஸ் ஆக்குவதற்காக, சர்வீஸ் கிராஜுவேட்டிக்காக பல்வேறு போராட்டங்களை நாம் கையில் எடுத்திருக்கோம். நம்மளுடைய வேண்டுதலை நாம் கையில் எடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிமிஷம் வரலும் மேனேஜ்மெண்ட் நம்மளை யாரும் கூப்பிடல. நம்மளை முறையோடு கூப்பிட்டா நாளைக்கு எந்த நிமிஷம் வேணாலும் போயிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தயார். எனவே தோழர்களே, நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த சிறப்புமிக்க கண்ணீர் அஞ்சலி நன்னாளிலே இவ்வளவு தோழர்கள், அன்பு தாய்மார்கள், சகோதரிகள் வருகை தந்தமைக்கு நம்முடைய நான் பெர்மனன்ட் கமிட்டியினுடைய சார்பாகவும் கன்வீனர் என்கின்ற முறையிலும் உங்களுடைய பொற்பாதத்திற்கு வணக்கம் செலுத்துகின்றேன் தோழர்களே. காரணம், இன்னைக்கு இந்த தொழிலாளருடைய ஒற்றுமை உடைந்து போகுமா? இவர்கள் சிதறந்து போயிடுவார்களா? இவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்குமா என்று பல்வேறு சங்கங்கள் தலைவர்கள் சிந்தனை கொண்டுள்ளார்கள். கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளிலே அவருடைய பாதத்தை தொட்டு சத்தியம் செய்து சபதம் ஏற்கின்றோம். ஒட்டுமொத்த தொழிலாளரை காப்போம், காப்போம், காப்போம். ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்காகவும் உங்களை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அண்ணல் மீது ஆணையிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தோழர்களே. நன்றி. ஜெய் பீம். அண்ணல் அம்பேத்கரிசம், அண்ணல் அம்பேத்கரிசம், ஜெய் பீம். Thank you. அடுத்தபடியாக நம்முடைய ராஜசேகர் அவர்களை பேசும்படி தொழிலாளர் தோழர்களே,
இந்த 68வது வருடம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் கோலார் தங்கவயலை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் மற்றும் நவம்பர் 5ஆம் தேதி நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நவம்பர் 5ஆம் தேதி நம்முடைய போராட்டமானது 5 விளக்கு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, என்ன இவர்களுடைய கோரிக்கை என்பதை நிறைய பேருக்கு புரியல. என்ன கோரிக்கை என்றால், இந்த பிஎம்எல் தொழிற்சங்கத்தில் இதே ஊரில் பிறந்து வளர்ந்து இந்த தொழிற்சங்கத்தில் 15லிருந்து 20, 30, 40 ஆண்டு காலம் வேலை செய்கிற அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் இங்கே வேலை நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அத்தோடு கூட 7 வருட அக்ரிமெண்ட் பெம்மலானது அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளாக நம்மை வைத்துக் கொண்டிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி அது முடிவுக்கு வந்தது. அந்த அக்ரிமெண்ட்டினை புதிய அக்ரிமெண்ட்டாக மாற்ற வேண்டும் என்று நம்ம போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட அணுகுமுறை செய்தோம். நம்ம அணுகுமுறை செய்த பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் என்ன விளக்கம் தந்தார்கள் என்றால், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்கள் எது பேச வேண்டுமானாலும் எதை செய்ய வேண்டுமானாலும் கான்ட்ராக்டர் மூலியமாக நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதை தொடர்ந்து அநேக முறை தொடர்ந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டை வலியுறுத்தி கொண்டு வந்தோம். அநேக லெட்டர், அநேக ரிமைண்டர் லெட்டர் அவர்களை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம கேட்டுனே இருந்தோம். எங்களை கூப்பிட்டு வேஜ் ரிவிஷன் ரிவைஸ் பண்ணோம், இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பர்மனன்ட் பண்ணோம், சேட்டர் ஆஃப் டிமாண்ட் மேலே எங்களை கூப்பிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு மேனேஜ்மெண்ட் நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத காரணத்தினால் நவம்பர் 5ஆம் தேதி நம்முடைய போராட்டமானது தொடங்கப்பட்டது. அந்த போராட்டத்தை தொடர்ந்து நம்ம என்ன சொல்லி கொண்டு வந்தோம், எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அதை தொடர்ந்து அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு கூப்பிட்டாங்க, சப்ஜெக்ட் மேலே பேசல. நம்ம என்ன சொன்னோம், ஓரலா நீங்கள் வந்து பேசுறது வேண்டாம், லெட்டர் மூலியமா, கடுதாசி மூலியமா, மினிட்ஸ் மூலமா எங்க கூட நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தின்னு வந்தோம். இந்த போராட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் கோலார் தங்கவயலில் வாழக்கூடிய அநேக தலைவர்கள், அரசியல்வாதிகள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வெளியே பெங்களூர்லேருந்து, வேலை கம்பெனிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து கூட நமக்கு வந்து ஆதரவு வந்துச்சு. ஆனால் நம்ம எதுக்காக போராட்டம் ஆரம்பித்தோம், எங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசணும், சேட்டர் ஆஃப் டிமாண்ட். சேட்டர் ஆஃப் டிமாண்ட் என்றால் என்ன, வெறும் பேமெண்ட் வேஜ் ரிவிஷன் அல்ல. அந்த சேட்டர் ஆஃப் டிமாண்டுக்குள்ள வேலை நிரந்தரமாக்கணுன்ற பாயிண்ட் இருக்கு. அத்தோடு கூட எங்களுடைய சம்பள உயர்வாக்கணும், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், சர்வீஸ் கிராஜுவிட்டி கொடுக்கணும், எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட் அண்ட் கிரீவியன்சஸ் ரிவைஸ் பண்ணணும், இது எல்லாம் ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கணும், அலோவன்சஸ் கொடுக்கணும், நான் எம்ஓஎஸ் இருக்கிறவங்கள எம்ஓஎஸ் ஆக்கப்படணும், வேலை யாரை வந்து நிறுத்தக்கூடாது, வருடந்தோறும் எங்களுக்கு வேலை கொடுக்கணும். இது எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இதுதான் வந்து ஒரு சேட்டர் ஆஃப் டிமாண்ட் என்று சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு என்ன விஷயம் புரியலனாக்கா, இவங்க பேமெண்ட் ரைஸ்க்காக பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட்டுக்காக பண்ணாங்க, அது மேஜர் டிமாண்ட். அத்தோடு கூட சேர்ந்து எல்லாமே அடங்கியது தான் இந்த சேட்டர் ஆஃப் டிமாண்ட். இந்த சேட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல எங்களை கூப்பிட்டு நீங்க பேசணும். இது ஒரு நாள்ல தீர்க்கக்கூடிய, ஒரு நாள்ல வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. இதை கூப்பிட்டு நெகோசியேஷன் பண்ணோம், பேச்சுவார்த்தையின் மூலியமா தான் இது தீர்வுக்கு வரும். எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க, பந்தல்ல வந்து இவங்க போராட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சம் அமௌண்ட் பாரு ரைஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். வெறும் பேமெண்ட் ரைஸ், அப்பாயின்மெண்ட் இல்லை, நான் சொன்ன இந்த பாயிண்ட்டுங்க மேல எல்லாம் பேசணும். இது ஒவ்வொரு நாள் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தையினால் தான் இது சுமூகமான தீர்வுக்கு வரும். இதன் பட்சத்தில் மாண்புமிகு நம்ம ஊரை சார்ந்த எம்எல்ஏ மேடம் அவர்களும், எம்பி சார் அவர்களும், முன்னாள் சீஃப் மினிஸ்டரும் இந்நாள் யூனியன் மினிஸ்டருமாக இருக்கக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் HD குமாரசாமி அவர்களும் வந்தாங்க. நீங்க உள்ள போங்க, உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, உள்ள போங்க, உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு. ஆனா நம்ம என்ன கேட்டோம், ரைட்டிங்ல கொடுங்க, மினிட்ஸ் கொடுங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு குமாரசாமி வந்து சொன்னாரு, நீங்க மரியாதை கொடுக்கல, எம்பிக்கு மரியாதை கொடுக்கல, எம்எல்ஏக்கு மரியாதை கொடுக்கல. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಮಗೆ ಗೌರವ ಇದೆ. ನೀವು ಹೇಳಿದ್ದು ನಾವು ಒಳಗಡೆ ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ಮಾತಲ್ಲ. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವು ತುಂಬ ಗೌರವ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ, ತುಂಬ ಮರ್ಯಾದೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ, ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಆದರೆ
ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ನವರು ನಮ್ಮನ್ನು ಹಲವಾರು ಸಲ ಏಮಾರಿಸಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಬಾಯಿ ಮಾತು ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ನಮಗೆ ಭರವಸೆ ಕೊಡೋ ಇಲ್ಲಿರೋ ಅಧಿಕಾರಿಗಳು ನಾಳೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗ್ತಾರೆ, ನಾಳೆ ಎಲ್ಲಾದರೂ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ, ರಿಸೈನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ನಮಗೆ ನೀವು ಪತ್ರದ ಮೂಲಕ ಅಲ್ಲಿ ಬರ್ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಭರವಸೆ ಕೊಟ್ಟರೆ ನಾವು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಕುಮಾರಣ್ಣನಿಗೂ ಹೇಳಿದ್ದೀವಿ. ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಲ್ಲಿ ಒಂದಲ್ಲಲ್ಲಿ ನಮಗೆ ನಿಮ್ಮ ಕಮಿಟಿ ಇದೆ, ನೀವು ಮಾತಾಡಿಬಿಟ್ಟು ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದರು. ಕಮಿಟಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದೀವಿ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾವು ಇಂಡೋರ್ ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ MP ಸಾಹೇಬರು ಬಂದರು. 31ನೇ ತಾರೀಕಿನ ಒಳಗಡೆ ಇವ್ರನ್ನ ಕರೆದು ಮಾತಾಡಿದ್ದು ಇವ್ರು ಏನೇನಿದೆಯೋ ಇವ್ರದ್ದು ಎಲ್ಲ ಸೌಲಭ್ಯಗಳು ಕೊಟ್ಟು ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾರ್ಟ್ ಔಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ನಮಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟರು. ಆ ಮಾತು ಮೇಲೆ ಅವ್ರು ನಿಂತ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಮಾತು ಮೇಲೆ ನಡ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಯಾವ ದಿನಾನೂ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಆ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಪತ್ರದ ಮೂಲಕ ನಮಗೆ ಕೊಡಲಿ, ಬರ್ಕೊಡ್ಲಿ, ಲೆಟರ್ ಕೊಡಲಿ, ಮಿನಿಟ್ಸ್ ಕೊಡಲಿ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿರೋರು ಏನು ಮಾತಾಡ್ತಾರೆ, ನೀವು ಅವ್ರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅವ್ರು ಹೇಳಿದಾಗಲೇ ನೀವು ಹೋಗಿರಬೇಕು, ಫೇಲ್ಯೂರ್ ಆಯಿತು, ನಿಮ್ಮ ಸ್ಟ್ರೈಕ್ ಫೇಲ್ಯೂರು. ಸ್ವಾಮಿ ಮಾತಾಡೋರಿಗೆಲ್ಲ ನಾನು ಒಂದು ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಇದು ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರದು ಹೋರಾಟ. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಯಾವ ಪಕ್ಷನೂ ಇಲ್ಲ. ಪರ್ಸನಲ್ ಆಗಿ ಅವ್ರು ಯಾರಾದ್ರೂ ಏನೇನಾದ್ರೂ ಪಕ್ಷ ಇದ್ರೆ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರ ಐಕ್ಯತೆ ಅಂತ ಬಂದ್ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಪಕ್ಷ, ಕಾರ್ಮಿಕರ ಪಕ್ಷ. ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಗೆ ಏನೇನು ಬೇಡಿಕೆಗಳು ಇಟ್ಟಿದ್ದೀವೋ ಆ ಬೇಡಿಕೆ ಮೇಲೆ ನೀವು ಕರೆದು ನಮ್ಮನ್ನು ಮಾತುಕತೆ ನಡೆಸಿ, ಆ ಮಾತುಕತೆ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಬಂದರೆ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಕೈ ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ನಾವು ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ಬಂದ್ವಿ. ಹೋರಾಟಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಟೈಮು ನಮ್ಮ ಮಾನ್ಯ SP ಸರ್ ಅವರು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ರು ಲೇಬರ್ ಕಮಿಷನರ್ ಮುಂದ್ಗಡೆ. 6ನೇ ತಾರೀಕು ನಾವು ಹೋಗಿ ಬಂದಿವಿ. ಅವತ್ತು ಏನು ಹೇಳಿತ್ತು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟು, ಇವ್ರಿಗೆ ನಮಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ, ಇವ್ರ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡೋಕೆ ಕೂಡ ಸಿದ್ಧ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿತ್ತು. ವಿ ಆರ್ ನಾಟ್ ರೆಡಿ ಟು ಸ್ಪೀಕ್ ವಿತ್ ಯು, ಅನ್ವಿಲ್ಲಿಂಗ್ನೆಸ್, ಮಾತುಕತೆಗೆ ನಡೆಸೋಕ್ಕೆ ನಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. ಆಮೇಲೆ 28ನೇ ತಾರೀಕು ಒಂದು ಕನ್ಸಲೇಷನ್ ನಡೀತು. ಆ ಡೇಟಲ್ಲಿ ನಮ್ಮ ಯೂನಿಯನ್ ಅವರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತುಕತೆ ಆಯಿತು. ಇಷ್ಟು ದಿನ ನಿಮಗೂ ನಮಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್. ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಾವು ಮಾತುಕತೆ ನಡೆಸೋಕ್ಕೆ ನಮಗೆ ಸಿದ್ಧ ಇಲ್ಲ, ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್. ಆವತ್ತಿನ ದಿವಸ ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಾವು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ, ನಿಮ್ಗೆ ಏನೇನಿದೆ ಬೇಡಿಕೆ ಮೇಲೆ ನಾವು ಮಾತಾಡ್ತೀವಿ ಅಂತ ಅವ್ರು ಬರ್ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಅದನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದು ನಾವು ಬಂದಲ್ಲಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರ ಮುಂದ್ಗಡೆ ಹೇಳಿ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ವಿ ಆರ್ ನಾಟ್ ವಿತ್ಡ್ರಾವಲ್, ವಿ ಹ್ಯಾವ್ ನಾಟ್ ಕಾಲ್ ಆಫ್ ದ ಸ್ಟ್ರೈಕ್. ಇಟ್ ಶುಡ್ ಬಿ ಕ್ಲಿಯರ್ ಟು ಎವ್ರಿಬಡಿ ಹೂ ಆರ್ ಆಲ್ ವಾಚಿಂಗ್ ದಿಸ್ ವಿಡಿಯೋ. ವಿ ಹ್ಯಾವ್ ನಾಟ್ ಕಾಲ್ ಆಫ್ or we have not withdrawn the strike. The word differ, அதாவது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, கைவிடப்படவில்லை. மறுபடியும் அவங்க பேசின அந்த வார்த்தையின் மேல மேனேஜ்மெண்ட் அந்த வார்த்தை மேல அவங்க ನಿಕ್ಕಿಲ್ಲನಾ ಆ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಅವ್ರು ನಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮಾರನೇ ದಿವಸ ಇಲ್ಲ ಅವ್ರು ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಮಾತಾಡ್ತಾರೋ ಅದ್ರ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಿರ್ಗಾ ನಾವು ಸ್ಟ್ರೈಕ್ ಹೋಗ್ತೀವಿ. ஃபேக்டரி எதிரிலே, ஃபேக்டரி முன்னாடியே, மெயின் கேட் முன்னாடியே நம்ம ஸ்ட்ரைக் போவோம். ஆகையினால இந்த விஷயத்தில் நம்முடைய தொழிலாளர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா லெட்டர் எடுத்துன்னு வந்து நம்ம பந்தலில் படித்தோமா இல்லை சகோதரர்களே, படித்தோம், புரிஞ்சுக்கினாங்க. இங்கே என்ன குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னா, இங்கே இருக்கிற சில ஜனங்க வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கல. இன்னைக்காவது பாபா சாஹிப் அம்பேத்கரோட நினைவு நாளில் யூனியனாக நாங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை தெளிவு கூர்ந்து கவனிக்கும்படியா உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். BML நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் இந்த போராட்டத்தை கைவிடவில்லை, இதை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசி உங்கள் பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்க்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேச்சின் மேலே நாங்கள் வந்து போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் உடன்படவில்லை என்றால் மறுபடியுமாக இந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். இது உறுதி என இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆகையினால் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்கள், அனைத்து வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்,
பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ இதை கூட நான் சொன்னா எங்க பேரை விட்டேன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் அனைத்து சமுதாய மக்கள், மத சார்பற்றவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இல்லைன்னா தெளிவா சொல்றேன் கேளுங்க, இந்த கோலார் தங்கவயல் ஒன்றிணைந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கின்னு இது பெம்மலுக்கான போராட்டம் இல்லை, இந்த ஊர் போராட்டம் நீங்க என்னைக்கு நினைச்சீங்களோ என்னைக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அன்னைக்கு தான் மேனேஜ்மெண்ட் எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. அதனால இந்த சக்சஸ் வந்து இந்த ஊருக்காரர் நீங்க எல்லாம் தான், நீங்க தான். நாளைக்கு நாங்க உழுந்தாலும் எங்களை தூக்கி நிக்க வைக்கிறது நீங்க தான். ஆகையினால யூடியூப்ல பேட் கமெண்ட்ஸ் போடுறது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது, தொழிலாளி எங்களுடைய பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. உங்களுக்கு தெரியாம நாங்க ஒத்தியாச்சு உள்ள போயிட்டோம். இன்னொருத்தர் சொல்றாரு வந்தாங்க அவங்களே போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க போயிட்டாங்க. நாங்க போல, தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேனேஜ்மெண்ட் எங்களை வந்து கூப்பிட்டு பேசி இது வந்து தீர்வு காணப்படலைன்னா உங்களுடைய அனைவருடைய ஆதரவோட திரும்ப நாங்க போராட்டத்தை கையில் எடுக்குவோம். மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்றேன், எங்க மேல வந்து எந்த விதமான ஒரு பேடான ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வராதீங்க. நாங்க வந்து அரசியல் ஆக்காதீங்க. நான் மறுபடியும் சொன்னேன், இங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு கட்சியா இருந்தாலும் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது தொழிலாளர் கட்சின்னு தொழிலாளருக்காக வந்து நாங்க நின்று இங்க போராடி நிற்கிறோம். அதனால வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் வந்து யாரும் வந்து தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. என்ன நடந்தாலும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குது, தீர்வு கிடைக்குதா கிடைக்கலையா, சொல்யூஷன் ஆகுதான்னு நாங்க மீடியா வாயிலா இல்ல பேப்பர் வாயிலா இல்ல நோட்டீஸ் மூலியமா கோலார் தங்கவயலில் வாழக்கூடிய அனைத்து ஜனங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்குவோம், தலைவர்களுக்கு தெரிவிக்குவோம். உங்களுக்கு மறைவா தொழிலாளர்களுக்கு மறைவா எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கூறி இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியானது எதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டது, தனித்தனியாக பிரித்து ஆடுகள் எப்படி சிதறடிக்கப்பட்டால் சிங்கத்தின் வாய்க்கு இரையாகுமோ என்று பார்த்து கொண்டிருந்த அநேக கயவர்கள் மத்தியில் இந்த ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும் ஒன்னா இணைந்து இது எப்போ ஒருங்கிணைந்து நிற்குதோ அப்போ அதனுடைய பலத்தை தெரிவித்து சிங்கமே எதிரி பின் திரும்பி ஓடக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்று ஒரு உறுதியோடு இந்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி உருவானது. அது நேற்றைக்கல்ல, இன்றைக்கல்ல, நாளைக்கல்ல. இங்க இருக்கிற தலைவர்கள் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆனா கூட இந்த நான் பெர்மனன்ட் கமிட்டியினுடைய கோஆர்டினேஷன் தான் இந்த பெம்மலை காப்பாற்றும் என்ற அந்த வார்த்தையை நான் உறுதியா சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அண்ணலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு வந்த அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும், நிறைய பேர் இன்னைக்கு ஷிஃப்ட் கூட வேணாம் லீவ் பேமெண்ட் கூட போனா போதும் என்று சொல்லிட்டு நீங்க வந்திருக்கிறீங்க பாருங்க, உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு நன்மை நிச்சயமா கடவுள் தருவார் என்று சொல்லிக்கொண்டு அத்தோடு கூட வேற ஏதாவது நீங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் பேட் தாட்ஸுக்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 68வது நாள் நினைவு நாளில் இந்த உலகத்திற்கு, இந்த ஊருக்கு, இந்த தேசத்திற்கு பிறந்த குழந்தை முதல் தொட்டில் முதல் கல்லறை வரை சுடுகாடு வரை ஒரு அரசியல் சாசனத்தை எழுதி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வகுத்த ஒரு சிற்பி அவருடைய நினைவு நாளில் இங்க நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம், நம்ம யூனிட்டியை காப்போம். போராட்டத்தை நம்ம வந்து கையில தான் வச்சுருக்கிறோம், கீழே விடலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஒற்றுமை, இந்த ஒருங்கிணைப்பு இன்றைக்கு மாத்திரமல்ல என்றைக்குமே இருந்தால் நிச்சயம் நாம் ஜெயம் பெறுவோம் என்று சொல்லிட்டு அனைவரின் சார்பாக தேங்க்யூ.